மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயங்குளம் ஜங்ஷன்லேருந்து சேலத்துக்கு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள் ட்ரெயின் புறப்பட்டுருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ட்ரெயினில் போகிற வழியில் என்னென்ன த்ரில்லிங்கான பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது சொல்லுவோம் வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம 5 days வந்து ஹால்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் கரெக்டாக நம்ம வந்து போக முடியல. நிறையா சுற்றுப்பயணம்லாம் நிறையா இருந்தது. ஆனால் பட் போக முடியல. சரியான நமக்கு வண்டியும் ஏதோ சரியாக கிடைக்காதனால போக முடியல. ஆனால் பட் இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து பகலில் ட்ராவல் பண்ணியாச்சு. ஏதாவது கரெக்டாக 2 மணிக்கு ஷார்ப்பாக வந்து ரயில் ஏறியாச்சு. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க, வேற லெவலாக இருக்குது. பார்க்கும்போது இப்படி ஒரு இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன் தெரியலைங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் பாருங்கள் எப்படி போயிட்டு இருப்பாங்க. சரியான லென்த்து, பயங்கர லென்த்துங்க. கிட்டத்தட்ட அந்த இன்ஜின் கூட தெரியல. அந்த லாஸ்ட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க வேற லெவலுங்க. அது மாதிரி இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது இந்த மரம் இந்த பாருங்க இந்த கேரளாவில் வந்து வீடு தாங்க சொல்ல தொலை எக்ஸட்டா. அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு வீடு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த காட்டு சென்டருக்குள்ளே கட்டியிருக்காங்க. அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே அச்சாசெல்லாம் எப்படி சொல்கிறதா வச்சுக்கோங்க, ஒரு சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஃபீலிங்கு வேற லெவலுங்க. அங்கே பாருங்க சரியான வேகத்தில் போயிட்டு இருக்கு, மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கு ட்ரெயின் பாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. ஏன்னா இது மாதிரி போகிற வழியில் எக்கச்சக்கமான இது நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி வச்சுக்கலாம் ஏரி இந்த மாதிரி அந்த குளம்லாம் பார்க்க போகிறோம். பாருங்க நம்ம ஊர் ட்ரெயினில் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஓரம் மரம் தான் அதெல்லாம் வெட்டி அகற்றுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படியே இந்த ரயில்வே ட்ராக் ஓரமே நிறைய அந்த மரம் செடிகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அகற்றாமல் சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து என்ன தெரியுதா வச்சுக்கோங்க, இயற்கை வளர்த்தவங்க நல்லா பாதுகாக்கிறாங்க. தென்னை மரம்லாம் பாருங்கள் வேறவளாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த புல்லு செடியெல்லாம் முளைச்சிருக்குன்னு அங்கெல்லாம் போய் காலை வச்சுக்க முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் மேபி தண்ணி எக்கச்சக்கமான தண்ணி இருக்கும். அங்கே பாருங்க இதெல்லாம் தண்ணி பாருங்க எப்படி இருக்குங்க. அது வீடு பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. வீடு பார்க்கும் போது வேறவளாக இருக்கு. இன்னும் பதில் போனோம்னா ஒரு ஏரியை பார்க்க போறோம். அதாவது பெரிய ஏரிங்க, எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அதனால் நம்ம கரெக்டா கெஸ் பண்ண முடியாது எந்த அளவுக்கு பெரிய ஏரியான்ட்டு. காற்று வேற அப்படியே தெரிச்சு விடுது. கேமரா வேற பிடிக்க முடியல. சரியான ஒரே கையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த வீடு அந்த இயற்கை வளங்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இப்படி ஒரு ரயில் பயணம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ரயில் பயணம் வீடியோ போட்டுருக்கலாம். ஆனால் இதுங்கிறது கேரளாங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்சான மைண்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராவலாக இருக்கும். ட்ரெயின் ட்ராவலு அப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரயில் போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தங்க. அப்படிதான் நம்ம நம்புவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இந்த ரயில்வே ட்ராக் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா புல்லு செடி எல்லாத்தையும் முளைச்சிருப்பாங்க. அந்த மரம்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இங்கே என்னென்னா தெரிஞ்ச மக்கள் பூரா வந்து மரத்தை வந்து பாதுகாக்கிறாங்க. அதாவது மரத்தை வந்து யாரும் வெட்டுறது கிடையாது. இயற்கை வளத்தை வந்து சுத்தமாக நல்லா பாதுகாக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மரத்தை வெட்டி அழித்து நிறைய அந்த காடுகள்லாம் கல்குவரை ஆக்கி மரத்தெல்லாம் சுத்தமாக அழித்து நாசரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி டோட்டலி சேர்ந்து இங்கே இதெல்லாம் வந்து புல்லு தான் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே வந்து தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே வந்து செடியெல்லாம் முளைச்சிருக்கு. இங்கே பாருங்க வீட்டை சுற்றி தண்ணி பாருங்க எப்படி இருப்பாருங்க, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வேற அவ்வளோ இருக்கு பாருங்க இந்த வீடெல்லாம். ரயிலு இன்ஜின் போகிறது தெரியல பாருங்க, இப்போதாங்க லைட்டாக தெரியுது நினைக்கிறேன். அந்த லாஸ்ட்டு டென்ட்டுன்னு போயிட்டு இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க செம்மைங்க த்ரில்லிங்கான ஒரு பயணம். இப்படி ஒரு ரயில் பயணம் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. செம்மையாக இருக்குது, வேற அவ்வளோ இருக்குது. இந்த பார்த்தீங்களா அந்த வீடு பாருங்க எப்படி இருக்குங்க, அழகாக மேலே ஒரு கோபுரம் மாதிரி போட்டுருவாங்க பாருங்க. இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு கேட்டு, இந்த கேட்டு தான் ஞாபகம் இருக்குது. கரெக்டாக இப்போலாம் வந்து அந்த கேட்டெலாம் கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு பள்ளி வேணும்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு தெரியல, ரயில் வந்து ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு ரயில் பயணங்கிறது வாழ்விலே மறக்க முடியாது. அங்கே பாருங்க அந்த டர்னிங் பாயிண்ட் பாருங்க எப்படி அந்த ரயில் வழியை மட்டும் பாருங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு யூ ஷேப்பில் அந்த இன்ஜின் கூட தெரியல, அந்த பொட்டி மட்டும் தான் வளைய தெரியுது. ஆனால் இன்ஜின் வந்து முன்னாடி போயாச்சு. அந்த அளவுக்கு பாருங்க வா, அப்படி இந்த புல்லோட உரைச்சிட்டு போகுது பாருங்க ட்ரெயின். தூரத்துலேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, தூரத்துல இருந்து நல்லா தெரியல. சரி பக்கம் பாருங்க அந்த புல்லு அப்படி உரைச்சிட்டு போகுது பாருங்க ரயில். வேற மாதிரிங்க செம்மையா இருக்கு. அப்படியே அந்த இயற்கை வளத்தோட இந்த ட்ரெயின் டிராவல் பண்றதுக்கு ஒரு அட்டகாசமா இருக்கு. ஏன்னா இது இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போகிறோம். இது ஒன்று மட்டும் கிடையாது, பயங்கரமான வியூ பாயிண்ட்லாம் பார்க்க போகிறோம்.
பாருங்க செடியெல்லாம் இப்படி முளைச்சிருக்கு பாருங்க, பச்சை பசேன்னு இருக்கு, பார்க்கும்போது இப்படி வெறித்தனமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம்லாம் பாருங்க எவ்வளோ ஹைட் வளைஞ்சிருக்கு பாருங்க, வளர்ந்துருக்கு பாருங்க. சரி, அதாவது இந்த இயற்கையை இந்த ரசிக்கிறதா நம்ம என்ன பேசுறது தெரியல, அப்படி ஏதோ பேசிட்டு வரோம். அந்த மைண்ட் செட்டை வந்து செத்துறதை பார்த்துக்கோங்க. வீடு பாருங்க எந்த அளவு அழகாக கட்டியிருக்காங்க பாருங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த சுற்றுலா அந்த மாதிரி இந்த நீர் அப்புறம் கடல் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் ஏரியான்னு சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபேமஸான ஒரு விஷயம் எதுனா 2 விஷயம். ஒன்று இயற்கை வளம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி ஷீட்டு. அதாவது கேரளா சொன்னவே லாட்ரி ஷீட் தான் மெயினாக ஞாபகத்து வரும் நிறைய மக்களுக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இயற்கை வளம் நம்பர் 1 இருக்குங்க, அடித்து சொல்லலாம் ஆணித்தரமாக. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வளங்களை வந்து இங்கே பாதுகாக்கிறாங்க. ஆனால் இந்த திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் வந்து ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சிக்னல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு, அதனால தான் ரயில் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 2 மணிக்கு ஏறிக்கும் சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11:30 தான் சேலத்துக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்க மரம் பாருங்க எந்த அளவுக்கு சரியான ஹைட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம், பயங்கரமாக ரப்பர் மரங்க. கேரளாவில் வந்து ரப்பர் மரம் ஃபேமஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக ரப்பர் மரங்க, எங்கே பார்த்தாலும் ரப்பர் மரம். கிட்டத்தட்ட பயங்கர ஹைட்டு. இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பாருங்க வீட்டுக்கு சுற்றிலும் மரம் வளர்ச்சிருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க. மேலே வந்து சோலார் பேனரு. இந்த வீடு பாருங்க தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு வேறெல்லாம் இருக்கும், அட்டகாசமாக இருக்குது அந்த வீடு பாருங்க. எந்த அளவுக்கு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு பாலம் நினைக்கிறேன், பாலத்து கட்டில வேறு வண்டியெலாம் போயிட்டுருக்கு. ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ரயில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள் தூரத்தில் வந்து ஆள் நிச்சிட்ருக்காங்க பாருங்க மக்களே, அங்கே பாருங்கள். அதனால தான் வந்து இங்கே ரயில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஒர்க்கெலாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பழுத போவாங்க. இந்த ரயில் தண்டவாளம், இந்த கிரீஸ் வைக்கிறது, இந்த போல்டு ஏதோ லூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சம் பழுது பார்க்குவாங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாய்க்கால் பாருங்கள் செம்மையாக இருக்குது, பார்க்கும்போது ராவலாக இருக்குது. அது மாதிரி இந்த ஒர்க்லாம் நடந்துகிட்டு பாருங்க. அதனால தான் கொஞ்சம் இங்கே வந்து ரயில் வந்து இது வரதுனா ஸ்லோவாக போய்ட்டுருக்கு நினைக்கிறேன். வேலை நடக்கிறதுனால தான் பாருங்கள் எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இங்கே வந்து அங்கேருந்து ரயில் வந்து ஸ்லோவாக போய்ட்டு இருந்தது. கட்டை மாற்றிட்டு இருக்கிறாங்க மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த ரயில் கட்டை வந்து பழைய கட்டை ரூம் பண்ணிவிட்டு புது கட்டை போட்டுருவாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இன்னும் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இது மாதிரி அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி, அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து கேரளாவெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரயில் பயணம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரளாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் ரசிச்சிங்க, என்னென்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களோட அனுபவம்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விடுங்க. இருந்தாலும் நீங்கள் தட்ட மாட்டீங்க, இருந்தாலும் நம்ம சொல்கிற கடமையை நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா. எத்தனை பேர் மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கமெண்டே வராது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த ரெட் லைட்டுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு மேக்ஸிமம் வந்து கமெண்ட் பாக்ஸில் லைக்கும் பிச்சுக்கும் எல்லாமே கமெண்ட் கழுவி ஊற்றுவாங்க. நிறைய பேர் அவங்க நல்லவங்க மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க மாதிரி. ஆனால் பட்டு நல்ல விஷயங்கள் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இது எதுக்கு இந்த விஷயம்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு, நல்ல விஷயம் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது நாட்டில், நம்ம அது மாதிரி விஷயத்தை எடுத்து நீ வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்பாங்க. பாருங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம், ஆனால் பட்டு வியூஸே போகாது, அந்த அளவுக்கு மொக்கையாக போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம நெகட்டிவான விஷயத்துக்கு வந்து வியூஸ் பிச்சுக்கும். அடுத்து ஒரு ஜங்ஷன் வந்து நினைக்கிறேங்க. பாருங்க மாவேலிக்கரம்ன்ட்டு ஒரு ஊர், இந்த ஊருக்கு வந்திருக்கோம் எக்ஸாக்டாக. பார்த்தோன்னா இப்போ இங்கேருந்து வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து ரயில் புறப்பட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு போயிட்டுருக்கு பாருங்க. கப்பல்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு ஹாயாக உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணம் இது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இப்படி ஒரு ரயில் பயணம் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறத விட
எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம சொல்லிட்டே தான் போயிட்டே இருக்கணும். இந்த நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியான விஷயங்களும் சரி, இந்த இயற்கையான அந்த சம்பவம் சரி, இங்குள்ள அந்த மக்களும் சரி, செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். பாருங்க எப்படி வருங்க அந்த வண்டி, பாருங்க ரயில்வே ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கு. ஜேசிபி கிட்டத்தட்ட ஒர்க் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்க மக்களே. சரியான ஸ்பீடுங்க, அழுத்து விடுதுங்க வண்டி.